ஹலோ நண்பா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருந்தார். அது என்னன்னா, செந்தில் பாலாஜி அவரோட வழியிலே KN நேரு அமைச்சர் KN நேரு சிக்க போகிறாரு. இளைஞர்களோட வாழ்க்கையில் இந்த ஊழல் மாடல் அரசு ரொம்பவே விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாரு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2538 யூத்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரப்போகிறோம், கவர்மெண்ட் வேலை தரப்போகிறோம், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டன்ட், சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் போஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பிக்சரை போட்டு ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தரப்போகிறோம் அப்படின்ட்டு. அதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க. இது இந்த திமுக அரசு இந்த கடந்த 5 வருஷமாகவே பண்ணிக்கிட்டு வராங்க. அதை பற்றி தான் இவர் இதில் சொல்லியிருந்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கையால் பணி ஆவணங்கள் வழங்கப்பட்டது. அதில் சுமார் 150 பணியிடங்களுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சமாக வாங்கியிருக்காரு அமைச்சர் KN நேரு அவர்கள். இது எப்படி இடி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் KN நேரு அவரோட தம்பி ரவிச்சந்திரன் அவரோட சொந்தமான இடத்துல ரெய்ட் பண்ணப்போ இது பற்றின ஆவணங்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வேக்கன்சிக்கு மட்டுமே 600 கோடிக்கு மேலே லஞ்சமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தகுதியானவர்கள் இருந்தும், தகுதியான இளைஞர்கள் இருந்தும் இவங்க இந்த மாதிரி காசை வாங்கிக்கிட்டு தகுதி இல்லாதவங்களை உள்ளே விடுறாங்க. இதை பற்றி இடி நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு லெட்டரும் அனுப்பியிருக்காங்க. அதையும் கூடவே அட்டாச் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஒன்றுமே கிடையாது. இவங்க டெல்லிக்கு போயிட்டு சும்மா நான் போய் டெல்லி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இடி இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதை மக்கள் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை நாள் தான் இவங்களோட ஊழலை நம்ம தாங்கிட்டு இருக்க போகிறோன்னு புரியல. ஸோ கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு தோழீஸ், கவனமாக இருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களை மறுபடியும் அடுத்த டைம் ஆட்சிக்கு வந்துடவே கூடாதுன்றதில் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும். தேங்க்யூ நண்பா.